வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்திருப்பவன் அறிஞன், மகான், ஞானி என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமது எழும்போது இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் பயனாய் மாறும் என்று சாமி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க. தெய்வப்புலவர் சொல்லும் போது எண்ணிய எண்ணியாங்க எய்தலால் எண்ணிய திண்ணியராக பெறின் என்று சொல்றாங்க. பாரதியார் சொல்லும் போது எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று சொல்றாங்க. சுவாமிஜியினுடைய வாழ்க்கையே நாம இன்றைக்கு எடுத்துக்கொள்வாங்க. அறிஞன், மகான், ஞானி என்று சாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சரி, 6 வயது சாமிஜி அப்போ ஒரு மகான் அவங்க தந்தைகிட்ட கொடுத்து ஒரு பாடலை மனப்பாடம் பண்ண சொல்றாங்க. அப்போ முதல் 2 வரி, ஒருவனே தெய்வம் அல்லால் வேறே இல்லை, உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் அந்த 2 வரியை எடுத்துக்கொண்டு 9 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்தாங்க சாமிஜி. நூல்கள் வாயிலாகவும் பல மகான்கள் வாயிலாகவும் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு ஆங்கில நூல்களில் ஏதாவது நம்ம தேடல்ல ஈடுபடலான்னு சொல்லி இப்படி ஒரு 9 ஆண்டு காலம் அவங்க ஆராய்ச்சியிலையும் ஈடுபட்டாங்க. அதன் பிறகு தியானம் கற்றுக்கொண்டாங்க. தியான நிலையிலிருந்து படிப்படியாக உயர்ந்து அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து வாழ பழகி கொண்டாங்க. இந்த தேடல்ல ஈடுபட்டது சாமிஜியினுடைய அந்த அறிவாட்சி தரத்தை வளர்த்து கொண்டு அவங்க தியான நிலையில தன்னை தற்சோதனையில் ஈடுபடுத்தி மௌனமாக இருந்து அந்த மகான் நிலவை அடைந்தாங்க. சாமிஜியே சொல்லியிருக்காங்க, மகான்களின் அறிவினிலை உயர்வை மற்றொரு அறிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா என்று. அப்போ சாமி சொல்றாங்க, என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனோடு இணைத்தான், இறைவனாகி பாடுகின்றேன் என்று சொல்றாங்க. அப்போ சாமிஜி அந்த இறைநிலையோடு இரண்டரை கலந்து நின்று அந்த ஞான நிலையில நமக்கு கொடுத்ததுதான் இந்த 2500 பாடல்களும் ஆங்கில நூல்கள், தமிழ் நூல்கள் என்று முழு வேதாத்திரியமும் ஒட்டுமொத்த வேதாத்திரிய அனைத்தையும் இறைநிலை இணைப்பிலிருந்து சாமிஜி அந்த ஞான நிலையிலிருந்து கொடுத்தது தான். பொதுவாக நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை நாம 6 அடிப்படையில தான் எண்ணங்கள் தோன்றும். அது தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம் என்ற 6 அடிப்படையில நமக்கு எண்ணங்கள் தோன்றும். இந்த உலக மக்கள் அனைவருக்கும் அதுதான் தேவை. நம்முடைய உடல் தேவைகள் ஒரு 14 இருக்கு. அந்த 14 தேவைகளை நாம நிறைவேற்றி வாழணும். தெய்வீகம், நாம தெய்வீக எண்ணம் நம்முடைய உடலால, அறிவால, நம்முடைய பொருளாதாரத்தால யாருக்கு என்ன உதவி செய்யணுங்கிற ஒரு தெய்வீக எண்ணம் வருதோ நாம அதையும் செய்யலாம். தேவையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம், தெய்வீகத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல், கருவமைப்பு இந்த 4ல பழக்கத்துல நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளணும், சூழ்நிலையிலையும் நம்ம நல்லதை எடுத்துக்கொள்ளணும். பிறர்மன தூண்டுதல்ல நமக்கு நல்லது எதுங்கிறத ஆராய்ச்சி செய்துதான் நாம செயல்படுத்தணும். கருவமைப்பு, நம்முடைய கரு அமைப்புல எல்லாமே பதிந்திருக்கிறது. சந்திய தொடராக வந்த சங்கீத பதிவுல அவ்வப்போது நம்முடைய வயதுக்கு தகுந்தாற் போல அந்த கருவமைப்பிலிருந்து ஒரு எண்ணங்கள் வெளியாகும். அது நல்ல எண்ணமாக இருந்தால் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு அதை நாம செயல்படுத்தலாம். அதற்கு புறம்பான எண்ணங்களாக இருந்தால் அதை நீக்கிக் கொள்ளணும். நாம அறிஞனாக, மகானாக, ஞானியாக, நாமளும் குருவை மிஞ்சிய சிஷியராக, குருக்கு ஈக்குவலாக
நாமளும் நம்முடைய அந்த ஆராய்ச்சியையும் அந்த மகான்களுடைய அந்த நிலையில நாம இறைநிலை இணைப்போடும் அந்த ஞான நிலையில இருந்து நாம இந்த உலகத்துக்கு என்ன தொண்டு செய்ய முடியுமோ அதை தொண்டை செய்து கொண்டே இருக்கணும். யான் பெற்று இன்பம் பெருக வையகம் என்றார்கள். நாம கற்றுக்கொண்டதை நம்மளால முடிந்த அளவுக்கு நாம பிறருக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடையணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.